நினைப்பது எல்லாம் சரியாக இருக்குமானால் நடக்கின்ற அத்தனையும் உனக்கு சரியாகவே நடக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இன்று இந்த கந்தன் உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற தேதியானது உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால், என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இந்த நாளில் நீ காணப்போகின்றாய். கந்தன் சொன்னால் நம்பாமல் சென்று விடுவாயா? உன் அப்பன் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வருகிறேன் என்றால், சட்டென்று உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, உன் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற உனக்கு இந்த கந்தனின் அருளால் வாழ்க்கையில் பல நன்மைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முன்பெல்லாம் உன்னுடைய மனநிலையும் எண்ணங்களும் எப்படி இருந்தது, இப்பொழுது நீ எப்படி இருக்கிறாய் என்று ஒரு நொடி பொழுது சிந்தித்து பார். நான் சொல்கின்ற தேதியில் என்ன நடக்கும் என்பதனை நீயே புரிந்து கொள்வாய். என் பிரியமே, முன்பெல்லாம் என்ன நடந்தாலும், எந்த ஒரு சிறு விஷயம், ஒரு சிறு கஷ்டம் வந்துவிட்டால் கூட உடனடியாக உன் மனதில் கவலைகள் உன்னை தொற்றிக் கொள்ளும். எதையாவது நினைத்து வேதனைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருப்பாய். எதற்குமே வாழ்க்கையில் நல்லது நடக்காது என்பது போன்ற ஒரு எண்ணத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளோடு, யாரை பார்த்தாலும் சோகத்தோடும் கன்னத்தில் கை வைத்து கொண்டும் இருந்து கொண்டிருந்தாய். ஆனால் பிரச்சனைகள் வரும்பொழுதெல்லாம் அதை எதிர்கொள்கின்ற திறமைகளும் அப்பொழுது உன்னிடத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. இப்பொழுது நீ எப்படி மாறி இருக்கிறாய் என்று ஒரு நொடி பொழுது சிந்தித்து பார். மற்றவர்கள் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்த காலம் போய் அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய நாள் உனக்கு வந்துவிட்டது. எதுவாக இருந்தாலும் உன் பக்கம் தவறு இல்லை எனும் பொழுது அதை நீ எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கிவிட்டாய். எதிர்த்து நின்று என்னவென்று கேட்கின்ற மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். எதையுமே சற்று பக்குவத்தோடு எதிர்கொள்கின்ற ஒரு எண்ணம் உனக்கு வந்து விட்டது. எதற்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? யாருக்காக கண்ணீர் சிந்த வேண்டும்? நாம் கண்ணீர் சிந்துவதனால் யாருக்கு என்ன லாபம்? இது போன்ற எண்ணங்கள் எல்லாமுமே உனக்குள் வந்துவிட்டது. இப்படி உனக்குள் ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் உன் அப்பன் இந்த முருகன். நான் பேசி பேசி உன் மனதை கரைத்தது உண்மைதானே? என் வார்த்தைகளை கேட்கும் பொழுது உனக்கே நாம் இதிலிருந்து மாறிவிட வேண்டும், நாம் இப்படியே சோகத்தோடு இருக்கக்கூடாது, நாமும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா? இந்த எண்ணங்களோடு இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்ற விஷயங்கள்தான் இப்பொழுது இந்த கந்தன் என் முன்னால் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. எல்லோருக்கும் சட்டென்று இந்த வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விடுவதில்லை. யாரும் அவர்கள் ஆசைப்பட்டது போல வாழ்ந்து விடுவதும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு பிடித்தம் வாழ வைக்கும், ஏதோ ஒரு பிடித்தம் வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்படி எந்த விஷயம் இருக்கிறது என்று என் குழந்தை நீ யோசித்து பார்த்தாயா? உன் அப்பன் நான் இருக்கிறேன் அல்லவா? உனக்கு வாழ வேண்டும், அதை எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க இந்த கந்தன் நான் இருக்கின்றேன் அல்லவா? எல்லா துன்பங்களையும் மறந்து ஒரு நொடி பொழுதாவது உன் மனதை என் மீது செலுத்து. துன்பங்கள் அதிகமாக வரும் பொழுது கந்தா கந்தா என்று என்னை அழைத்து பார். முருகா, அப்பா என்று நீ என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் இந்த கந்தன் உன்னை தேடி ஓடி வருவதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் மீது நீ கொண்ட அன்பு நிச்சயமாக உனக்கு என்றுமே வாழ்க்கையில் நல்ல பலன்களை கொடுக்கும். நான் காண்பித்திருக்கின்ற தேதி என்ன? 5/1/2025. அதாவது புது வருட பிறப்பில் நான்
உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். வருட பிறப்பில் உனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கப் போகிறது. அப்படியானால் அது உனக்கு அதிர்ஷ்டம்தானே? அந்த நேரத்தில் உனக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அது உனக்கு பேரதிர்ஷ்டம்தானே? இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற உண்மையான விஷயம்தானே? இதையெல்லாம் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கந்தன் எதற்காக இந்த தேதியை உன் கண் முன்னால் காண்பித்திருக்கிறேன் என்பதனை இப்பொழுது என்னிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள். என் குழந்தையே, புது வருட பிறப்பில் வருகின்ற சஷ்டியினுடைய நாளாகும். என் குழந்தைக்கு வாழ்க்கையில் இந்த கந்தனின் அருள் முழுமையாக கிடைக்கப் போகின்ற நாளாகும். இத்தனை நாளும் தேவையில்லாத எண்ணங்களை சுமந்து மனதில் தேவையில்லாத விஷயங்களை தூக்கி சுமந்து மனமுழுக்க ரணமாகி நின்று கொண்டிருந்ததற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்ற நாளாகும். இந்த நாளில் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களும் உனக்குள் இருக்கின்ற சிந்தனைகளும் எந்த அளவிற்கு மாறி இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைக்கக்கூடிய நாள். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சியும் இனி உனக்கு என்னவாக இருக்கப் போகிறது என்பதனை உனக்கு உணர வைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் அமையப் போகின்றது. என் குழந்தையே, உண்மையில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றவர்கள் தெய்வத்தை நாடி சென்று விடுவார்கள். இறைபக்தி என்ற ஒன்று நமக்குள் இருக்கும் பொழுது நமக்குள் மன அமைதி கிடைக்கும் என்பது எல்லோருக்குமான ஒரு விஷயம் அல்லவா? மன அமைதி கிடைத்தால்தான் நமக்கான நிம்மதியும் நம்மை வந்து சேரும். வாழ்க்கையில் நல்லதும் நடந்து தீரும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களோடும் இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ எண்ணும் பொழுது எதிர்வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை நல்லபடியாக வாழ்க்கையில் உயர்த்திவிடும். தெய்வத்தின் நாமத்தை எப்பொழுதும் யார் உச்சரித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும். குறைந்தபட்சம் தீய விஷயங்கள் நடக்காமலாவது அவர்களால் பார்த்து கொள்ள முடியும். நல்ல நேரம் அவர்களுக்கு வருகின்றது என்பதனை தெய்வம் நிச்சயமாக உணர்த்தி கொடுக்கும். ஒரு சிலரை நீ பார்த்திருக்கிறாயா? கீழே உட்கார்வதற்கு கூட கடினமாக இருக்கும் பொழுது அப்பா முருகா என்று சொல்லி அமர்வார்கள். எழுந்திருக்கும் பொழுதும் என் பெயரை சொல்வார்கள். எல்லோரும் என் பெயரை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவரவர் வணங்குகின்ற தெய்வங்கள் அவர்களின் பெயர்களை நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களின் நாமத்தை நாம் உச்சரித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே தெய்வத்தின் அருளால் நடக்கிறது. எப்பொழுதும் தெய்வம் நம்மோடு இருக்கிறது என்பதனை உனக்கு புரிய வைத்துவிடும். கந்தன் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பேரதிசயமாக சொல்லப்போவது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அப்பன் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரப்போகின்ற தருணம் வந்து விட்டது. இத்தனை காலமும் உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் சரியா தவறா என்று உணர முடியாமல் ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து தந்து கொண்டே இருக்கும். ஆனால் இனிமேல் எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சந்தோஷம் என்கின்ற மனநிலைக்கு கொண்டு வந்து கந்தனின் அருளால் நமக்கு இது கிடைத்தது என்று நீ சொல்லி பெருமைப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றுதான் உன் அப்பன் நான் சொல்கின்றேன். கந்தனிடத்திலிருந்து எதையும் பெற்றுவிட முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருப்பது உண்மை என்றால் என்னிடத்தில் கேட்பதையும் நீ நல்லதாகவே கேள். அப்பன் எதையும் மறுக்க மாட்டேன். என் பிள்ளை சரியாகத்தான் எல்லா விஷயங்களையும் செய்யும் என்ற நம்பிக்கையோடு நீ கேட்கின்ற வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்பதனை மறந்து விடாதே. இனி வருகின்ற நாட்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்ல வழிக்கு அழைத்துச் செல்லும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். கந்தனின் அன்போடும் அருளோடும் புது வருட பிறப்பில் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து நீ நல்லபடியாக உனக்குள் இருக்கின்ற தைரியங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து நல்ல வாழ்க்கை வாழ்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
என்னை அன்போடு அழைத்தால் அன்போடு தேடி வருவேன். என்னை கோபத்தோடு அழைத்தால் என்னவென்று என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்ல வருவேன். அதனால் அப்பனை உரிமையாக நீ அழைத்து பார். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற அத்தனை நன்மைகளும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.